திரு சேலம் மணிகண்டன். என்ன செங்கோட்டைக்கே போயிருக்கார் போல, அடுத்தடுத்து நிறைய அதிரடிகள் நடந்துட்டு இருக்கே மணிகண்டன், எப்படி சமாளிக்க போறீங்க? தம்பி, நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுங்க. கெடு விதித்தால் கேடாய் போகும், இலையை வெட்ட நினைத்தால் பழனிசாமி சூரசம்ஹாரம் செய்வார் அப்படின்னு அங்கே சொல்லிட்டு அப்படியே கங்கையில் 3 தடவை நீராட சொல்லிட்டு ராமேஸ்வரத்தில் 3 தடவை குளிச்சுட்டு நேராக தமிழ்நாட்டுக்கு பழனிசாமியை தரிசனம் பண்ண சொல்லு. 10 நாள் பாவம் எல்லாம் போயிடும், நல்லபடியா பழையபடி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லு. ஐயோ, டெல்லியில பாஜக பேசியிருந்தீங்களோ? ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருச்சா? சேலம் மணிகண்டன், டெல்லியில மிரட்டிட்டு இருந்தீங்களோ பிஜேபி காரங்கள? இல்லைங்க, ஒரு பெரியவர் ஒருத்தர் ஏதோ வடநாட்டுக்கு யாத்திரை போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன மந்திரம் சொன்னா பண்ணின பாவம் எல்லாம் தீரும், நல்லபடியா என்ன அப்படின்னு மந்திரம் கேட்டாரு. அதுக்கு தான் நான் சொன்னேங்க, இந்த இதெல்லாம் சொன்னேன். நீங்க ப்ரோக்ராம் ஆரம்பிப்ப தம்பி கேமராமேன் சொல்லியிருக்கலாம்ல நீங்க. சாரிங்க ஹரி, வணக்கம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. அதாவது ஹரி, இந்த 5 6 ஆனோம் அப்படிங்கிறது ராமாயண கதை. 3 பேரோடு சேர்ந்து மினிமம் கேரண்டி 4 ஆனோம் அப்படிங்கிறது ஈரோட்டு கதை அப்படிங்கிறது ஆகிப்போச்சுங்க. அவர் கெடு விதிக்கிறார். அதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி, கெடு விதித்தார் கேடாய் முடிந்தது. யாருக்கு கெடு விதிக்கிறது? அவரோட உண்மையாலுமே அதிமுக மேல உள்ள பாச பந்தம், அந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா அவர் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கார் எடுத்திருந்தாருன்னா 1.5 மணி நேரத்தில் சேலம் பழனிசாமியை பார்த்துருக்கலாம், அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு மீட்டிங் போட்டு திட்டமிட்டு அவர் பின்னாடி யார் இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாதவர் அல்ல பழனிசாமி. இவரை இயக்குறது யாரு? குட்டி ஆணையில 200 ரூபா காசு கொடுத்து கூட்டம் கூப்பிட்டது எதிர்க்க ஆளுங்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர். அதே மாதிரி காலகாலமா நாட்டுக்கு நல்லது பிஜேபி, தமிழ்நாட்டுக்கு நல்லது அதிமுக அப்படின்னு எழுதிக்கிட்டு இருந்த ஒரு பத்திரிக்கை திடீர்னு அது ஆசிரியர் மனம் மாதிரி நம்மளை நம்பி ஒருத்தர் தர்ம யுத்தம் கர்மாந்தர யுத்தம்லாம் நடத்தி ரோட்ல நிக்கிறாரு, அவரை எப்படியாவது உள்ள அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி செங்கோட்டையின் ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா கடைசியா இன்னைக்கு 10 நாள் கெடு விதிச்சாரு. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமப்புறத்துல, ஊருக்கெல்லாம் சகுனம் சொல்லுமா பள்ளி, கணைய பாலத்தை இதுல பானையில விழுந்து செத்து போச்சாங்கிற மாதிரி கெடு நினைத்து அதிமுகவை ஒரு பலகீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்து பண்ணினவர் இன்னைக்கு அந்த ஒரே நாள்ல அந்த பாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாவம் போக்குறதுக்கு வடநாட்டு பக்கம் போயிருக்கிறார் அப்படின்னு ஒண்ணு. ஆனா ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேங்க, எந்த விதத்திலையும் எந்த காலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமனை பார்த்தது அந்த காலம். நிர்மலா பெரியசாமி கூட நீங்க உங்களை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் தரமாட்டாங்க. அதாவது பழைய நினைப்புலயாவது போய் அவங்க கதவே தட்டிட போறாங்க நிரந்தரமா. அப்புறம் முகவரி இழந்து ஏதோ ஒரு செயல் திட்டம் இல்லாம கட்டல